டிஎன்செட் 2024 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல ஸ்கோர் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது, சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது, ரெண்டுமே வேற வேற. ஸோ இதை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஏன்னா காலையில இருந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. டிஎன்செட்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து ஸ்க்ரால் ஆகும், ஒரு மெசேஜ் வந்து ஸ்க்ரால் ஆகும். அதில் தான் உங்களோட ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 43 சப்ஜெக்ட்ஸ்க்கு எக்ஸாம் வச்சோம், எக்ஸாம் வந்து எப்போ கால்ஃபர் பண்ணினாங்க, ஸோ எப்போ கண்டக்ட் பண்ணினாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 பட்டன் இருக்கும். ஸோ இந்த 5 டெக்ஸ்டையுமே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த லிங்க் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டும் எக்ஸாம் எழுதின அத்தனை நபர்களும் அவங்களுடைய கொஸ்டின் பேப்பரையும் ஃபைனல் ஆன்சர் கீயவும் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை முழுமையாக கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்னா அது தெளிவாக கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்குள்ள எந்த விதமான ஸ்பேஸும் வரக்கூடாது. ஸோ இதை தெளிவாக கொடுத்து டேட் ஆஃப் பர்த், எக்ஸாம் டேட்டு, பேட்ச் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீயை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த பேட்ச் எல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுப்பேன், எக்ஸாமோட டேட் எனக்கு மறந்து போச்சு, இந்த மாதிரிலாம் சில டவுட் வருது. ஏன்னா பல்வேறு நாட்களாக நடந்தது இல்லை இந்த எக்ஸாம். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். நீங்கள் ஹால் டிக்கெட் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா அதிலே பார்த்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த ஹால் டிக்கெட்டில் பார்க்குறீங்களோ அந்த ஹால் டிக்கெட்லேயே உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், பேட்ச் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸோ இப்போ நீங்கள் கட் ஆஃப் டவுன்லோட் பண்ணனா செகண்ட் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் டவுன்லோட் பண்ணுவீங்க. இது இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபாக வரும். 43 சப்ஜெக்ட்ஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரி வைஸ், ஜென்ரல் கேட்டகரி, அதே மாதிரி பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி, இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதற்குள்ளே இருக்கிற சப் கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க. ஃபைன். அண்ட் இந்த முறை கண்டிப்பாக ரிசல்ட் வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, தமிழ் வழியில் பயின்றவர்கள் அண்ட் எல்லா ரிசர்வேஷன் பாலிசிஸும் நல்லா ஃபாலோ பண்ணி தான் போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பருமே வந்து கொஞ்சம் எளிமையாகத்தான் இருந்தது. எதிர்பார்த்த கேள்விகள் வந்திருந்தது. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் என்கிட்ட எப்படி டவுட் கேட்குறீங்கன்னா, மேம் கட் ஆஃப் வந்து டாப் 6% தான் கொடுத்துருக்காங்களான்னு. எஸ், ஆமாம், டாப் 6% தான் எக்ஸாம் கிளியர் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம் வந்து 100 பேர் எழுதியிருக்காங்கன்னா அதில் 6 பேருக்கு மட்டும்தான் பாஸ் அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 6வது நபருடைய மார்க் தான் நம்மளோட கட் ஆஃப். அதற்கு மேலே எடுத்தவங்க எல்லாரும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. கீழே இருக்க யாருமே கிளியர் பண்ணலை. ஸோ ஒவ்வொரு 100 பேருக்கும் 6 பேர் ரிசல்ட் எடுக்கிற மாதிரி 6% தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். இதற்கு அடுத்தது இதுதான் நீங்கள் கட் ஆஃப்ல இருந்து நிறைய கேட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு. ஸ்கோர் கார்டு அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தாலும், பாஸ் ஆயிருந்தாலும், இல்லை ஒருவேளை கிளியர் பண்ணாட்டி கூட நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, உங்களுடைய மார்க்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கோர் கார்டு. அப்போ 3வது இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தெளிவாக இங்கே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் இதுலேயே உங்களோட எக்ஸாமோட டேட்டு, என்ன பேட்ச் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இதில் கீழே போனீங்கன்னா பேப்பர் 1ல் நீங்கள் எவ்வளோ மார்க், பேப்பர் 2ல் எவ்வளோ மார்க், இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், பேட்ச் எல்லாம் போட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது உங்களுடைய மார்க் தான். சரிங்களா? எல்லாரோட மார்க்குமே கொடுத்துடுறாங்க. ஓகே, நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் கொடுத்து, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்ததாக சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இந்த 4வது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஒரு சில பேர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸ்கோர் கார்டுக்குமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இங்கே கொடுக்கும் பொழுது நிறைய பேர் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறீங்க. பட் கொடுத்துட்டு மேம் எனக்கு வந்து உள்ள லாகின் ஆகலை அப்படி சொல்றீங்க. இன்கரெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வரும். ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ ரோல் நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் கார்டு அல்லது உங்களுடைய ரிசல்ட் வந்துடும். ஸோ சர்டிஃபிகேட் வருது, நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். எக்ஸாம் பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வராது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்துடும். அதுலேயும் உங்களுடைய பெயர், ரோல் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோ, இது எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டுக்குள்ளே இது வேலிட், லைஃப் லாங் வேலிடிட்டி அப்படி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன டவுட்னா, செப்டம்பர் 25ஆம் தேதி போட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்குறாங்க. இதில் என்ன 2027ன்னு ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை இது பிரிண்டிங் மிஸ்டேக்கோ அப்படி சொல்லி கேள்வி கேட்குறீங்க. அப்படி எதுவும் கிடையாதுங்க. இப்போ நம்ம செட் எக்ஸாம் அப்ளை பண்ணும் பொழுது காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்போ மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க பை திஸ் டைம் அவங்களோட செமஸ்டர் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைம் செமஸ்டர் முடிச்சு
செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், ஓவரால் சர்டிஃபிகேட், மார்க் ஸ்டேட்மெண்ட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். ஒருவேளை ஃபைனல் செமஸ்டர் முடிக்காம அரியரோ பேக்லாகோ வச்சிருந்தாங்க அப்படின்னா 2027க்குள்ள அவங்க அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணி டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ அதற்காகத்தான் வந்து இந்த இயர் கொடுத்துருக்காங்க. இது பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் ஒன்றும் கிடையாது. நோட்டிஃபிகேஷன்லையும் இந்த பாயிண்ட் அவங்க தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம செட் எக்ஸாமில் நீங்கள் அடுத்தடுத்து கேட்ட நிறைய டவுட்ஸுக்குரிய விளக்கங்கள். ஸோ உங்களோட ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. டிஎன் செட் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம சிக்ஷா கிளாஸ்லேருந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.